கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டே கிடையாது. நான் ஒரு லைன் கூட கோட் எழுதுனதே கிடையாது. பட் எனக்கு ப்ரோக்ராமிங் படிக்க ஆசை இருக்கு அண்ட் நான் ரொம்ப ஃபாஸ்டா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த படிச்சதை வச்சு நான் ஜாப் அப்ளை பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன ஒரி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சிஎஸ் டிகிரி படிக்கல, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் நான் கிடையாது, அப்ப நான் வந்து ஒரு ஐடிக்குள்ள போக முடியுமா? அப்படி போற மாதிரி இருந்துச்சு நான் என்ன பண்ணிருக்கணும், நான் என்ன படிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கணும்ன்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஒரு ஆளுக்கு இருக்கும். சேம் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னு தெரியல, இல்ல நான் வந்து ஒரு ரோல் போகணும்னு ஆசைப்படுறேன் பட் அதை நான் எப்படி போகணும்னு தெரியல அப்படின்ற ஒரு டோட்டல் கைடன்ஸ் தான் நான் வந்து இந்த இதுல கொடுக்க போறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸியா வந்து எப்படி ஒரு ஜாப் அப்ரோச் பண்றது, என்ன படிக்கணும், நீங்க வந்து என்ன ஒரு கிளாரிட்டின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. ஸோ நான் அந்த வீடியோ சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் தான் கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சிஎஸ் பேக்ரவுண்ட்ல இல்லை அப்படின்னா அது கவலைப்படவே தேவையில்லை. நான் கேட்குற இந்த 3 கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க. திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க ஆசை இருக்கா? ஆசை இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ண போறோம், படிக்க போறோம். செகண்ட், அதை ஃபாஸ்டா படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்ட், அது எங்க போய் படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் அந்த 3 ஸ்டெப் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி நான் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிக் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிசைர் ரோல் இருக்கு. நான் வந்து இதுவா ஆக போறேன், நான் ஒரு வெப் டெவலப்பர் ஆக போறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ரோக்ராமிங் படிக்கணும்ன்றது. நான் ஒரு வெப் டிசைனர் ஆக போறேன்னா என்னென்ன படிக்கணும்னு தெரியும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக போறேன்னா என்னென்ன படிக்கணும். எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னா அதுக்கு செகண்ட் சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் டெக்னாலஜி நீங்க எடுத்து படிக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட் ரைட்டா. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்னவா ஆகணும்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க அதோட பார்த்து நீங்க சூஸ் பண்ணி அதை நீங்க அப்படியே அந்த ஒரு டைரக்ஷன்ல போகலாம். எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல அப்படின்னா கரண்ட்ல என்ன டெக்னாலஜி இருக்குன்றதை நீங்க அதை படிச்சுட்டு அதுல நீங்க எஃபிஷியன்ட்டும் ஆகலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டா. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியல, என்னென்ன பாப்புலரா இருக்கு, நான் அது சைடு போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பாப்புலரா இருக்கு நம்ம 2024ல பாத்தீங்க அப்படின்னா மொபைல் டெவலப்மெண்ட் நல்ல பாப்புலராகவே இருக்குங்க. உங்களுக்கு நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து மொபைல் டெவலப்மெண்ட் பத்தி யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து காட்லின் படிக்கலாம். iOS அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஸ்விஃப்ட் படிக்கலாம். நேட்டிவ் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஆண்ட்ராய்ட்ல பண்ற ஒரு நீங்க வந்து காட்லின் வச்சு நீங்க ஒரு கோட் எழுதுறீங்க பாத்தீங்களா ஒரு அப்ளிகேஷன், அது வந்து iOSக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ இதுதான் நேட்டிவ் அப்ளிகேஷன். இது வந்து நான் வந்து நேட்டிவ் டெவலப் மாதிரி இல்லாம நான் வந்து எனக்கு iOSல எழுதுன அப்ளிகேஷன்ஸ் கோடுமே எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட்ல ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட 2 கோடுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகணும். என்னோட ஆண்ட்ராய்ட் கோட் iOSல ஒர்க் ஆகணும், iOS கோட் வந்து எனக்கு ஆண்ட்ராய்ட்ல ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அதுல வந்து எது ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ட் அண்ட் ஃபிளட்டர். ரியாக்ட்ன்றது என்ன அப்படின்னா இது ஒரு ஃபேமஸ் டெக்னாலஜியா இப்போ இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆக்சுவலா. ஸோ இது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் தான். இது ஒரு லைப்ரரி மாதிரி. நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபிளட்டர் பண்றீங்க அப்படின்னா ஓப்பன் பிளாட்ஃபார்மான நீங்க டாட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபிளட்டருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கிராஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு உங்களோட கோட் வந்து 2 பிளாட்ஃபார்ம்ல ஈஸியா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா மொபைல் டெவலப்மெண்ட். உங்களுக்கு மொபைல் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அது வந்து நீங்க வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். இது பிகாஸ் இது வந்து ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ்ல ஒண்ணா இருக்கு. செகண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட். நம்ம இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல சொல்லிட்டோம். நீங்க எல்லாமே கேட்கலாம் ஆல்ரெடி சொல்லிட்டோம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அகைன் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும், ரொம்ப டைம் இழுக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். ஏன்னா நான் அதுக்கு ஆல்ரெடி தனித்தனியான செப்பரேட் வீடியோ நான் ஃபுல்லாகவே சொன்னனால நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா புரியும். பிகாஸ் அதில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. வெப் டெவலப்மெண்ட்னா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் படிக்கணும், பேக் எண்ட் படிக்கணும். ஃப்ரண்ட் எண்டுக்கு என்னெல்லாம் படிக்கணும், பேக் எண்ட்க்கு என்னெல்லாம் படிக்கணுன்றதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டு நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ செகண்ட் வந்து உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் படிக்கலாம். கேம்லேயுமே நீங்கள் வந்து இப்போ யூனிட்டி வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு C# யூஸ் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து
C++ம் நீங்கள் படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன டாப் டெக்னாலஜிஸில் இருக்குன்றது ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ண போகிறோன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் நீங்கள் உங்கள் ரோலை பிக் பண்ணிட்டீங்க. நீங்கள் மொபைல் டெவலப்மெண்ட் படிக்க போகிறீங்களா, இல்லை வந்து வெப் டெவலப்மெண்ட் படிக்க போகிறீங்களா, இல்லை கேம் டெவலப்மெண்ட்காக படிக்க போகிறீங்களான்றது நீங்கள் வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து இந்த சூப்பர் பவர் யாருக்கு இருக்குது, இதை கிரியேட் பண்ணுறதுக்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். அது எப்படி 7 days கற்றுக்கலாம். அந்த கம்ப்ளீட் ரோட் மேப் Day 1 Day 7 வரைக்கும் எப்படி ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்குது, இல்லை டேட்டா சம்மந்தப்பட்ட ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பைத்தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் உள்ள டெக்னாலஜிஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதை பிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் கேட்ட 3 கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணுமா? பண்ணணும்னு ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஒரு லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்னவா ஆக போறீங்கன்றது நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சு நீங்கள் ஒரு லாங்குவேஜ் பிக் பண்ணிட்டீங்க. செகண்ட் என்ன, அது எப்படி ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா எதையுமே வந்து இப்படின்றது கூட கற்றுக்க முடியாது. 7 daysக்குள்ளே கற்றுக்க முடியாது, 30 daysக்குள்ளே கற்றுக்க முடியும். என்ன கற்றுக்க முடியும் கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்க முடியும். ஃபண்டமெண்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா உங்களோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் படித்தாலும் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலே ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம சின்ன பிள்ளைல படித்த மாதிரி தான். உங்களுக்கு அந்த குட்டி மேக்ஸே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு இன்டெக்ரல் கால்குலஸோ உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சம்மோ உங்களுக்கு புரியாது. The same thing, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். 30 daysக்குள்ளே ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் பிக் பண்ணி அதோட ஃபண்டமெண்டலாக ஒரு 30 days டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் வந்து இன்டர்மீடியட்குள்ளே போகலாம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்குள்ளே போகலாம். அப்படி நான் பிகினர் லெவலில் என்னென்ன படிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் நான் சொல்கிற கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணாவே போதும். டேட்டா டைப்ஸ் எப்படி, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஒரு இன்புட் வாங்குறது, அவுட்புட் வாங்குறது, ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது, ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது, ஒரு ஸ்விட்ச் கேஸ் எப்படி எழுதுறது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பிகினரில் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்க. இது 20% முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கணும். ஊப்ஸ் கான்செப்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது, எப்படி என்கேப்சுலேஷனா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினருக்கு கொஞ்சம் வந்துட்டீங்க ரைட்டாக, பிகினர் பாதி முடிச்சிட்டிங்க, ஒரு 30% நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் என்ன, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்கள் படிக்கிறதோட டபுள் ஆஃப் த டைமை நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸில் போடணும். அதுதான் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இல்லை ஒரு டுட்டோரியல் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் அதை ஒரு டுட்டோரியல் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னே நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. யூ வில் ஸ்டக் அட் எவ்ரி பாயிண்ட். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போது தான் உங்களுக்கு அதிகமாகவே அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு வரும், தட்ஸ் ஃபைன், கம்ப்ளீட்லி ஃபைன். எல்லாருமே அந்த ஒரு சுச்சுவேஷனை கடந்து தான் வந்திருப்பாங்க. அந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டே ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஈஸியாக பிகினர் திங்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும். பிகினர்லேருந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்டர்மீடியட்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட் முடிச்சுட்டு ஊப்ஸ் கான்செப்ட் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்குள்ளே கொஞ்சம் என்ட்ரு ஆகலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் நீங்கள் எந்த லாங்குவேஜ் பிக் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் டிஎஸ்ஏ நீங்கள் படிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணுற 2 கோர்ஸ் இருக்குது. அல்காரிதம் பார்ட் 1, அல்காரிதம் பார்ட் 2ன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஜாவாவில் இருக்கும். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கலாம். பைத்தானுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் டு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கலாம். பட் இட் இஸ் ஒர்த் இட். நீங்கள் ஏன் அவ்வளோ ரிஸ்க் இருக்கிற நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கோர்ஸரா ப்ரொவைட் பண்ணுற ஒரு கோர்ஸ் தான், ஃப்ரீ கோர்ஸ் தான். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி சீக்ரெட் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டீங்க பிகினரை வந்து நல்லா படிச்சுங்க, தரவை படிச்சுட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்டிவ் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை டெஸ்ட் பண்ணணும், உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணணும்?
ஏதாவது நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ லாங்குவேஜ் எடுக்கிறீங்க, இப்போ ஜாவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவாவில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பிகினர் கான்செப்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, இன்டர்மீடியட்குள்ளே முடிச்சிட்டிங்க, டிஎஸ்சிக்குள்ளே இப்போ வரீங்க. அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து பிக் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக பிரித்து அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமாக நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உடனடியாக போகாமல் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைக் W3 ஸ்கூலில் ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்கும். எப்படி ஒரு டூப்ளிகேட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து டூப்ளிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ஒரு வந்து சார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் லீட் கோடுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து லீட் கோடில் நிறைய 2000+ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவ்வளோ நம்ம சால்வ் பண்ண போகிறது இல்லை. டாப் 100 ப்ராப்ளம்ஸ், டாப் 150 ப்ராப்ளம்ஸ்னு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு அதில் உள்ள ஈஸியான ப்ராப்ளம்ஸை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நீங்கள் வந்து ஓகே உள்ளே போனோன்னே என்னால் வந்து சால்வ் பண்ண முடியுமா, எனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரையும் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் செக்ஷன் போலும். அதில் டாப்ல 3 அப்வோட்டட் அவங்க வந்து சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் படிக்கணும். அந்த சொல்யூஷனை படித்து நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரிஞ்சக்கப்புறம் நீங்கள் அதே சொல்யூஷனை இல்லை உங்களுக்கு வேறு மெத்தடில் எழுதலாம்னு தோணுச்சுன்னா வேறு மெத்தட்லையாச்சும் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆஃப்டர் 1 வீக் அது மறந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் 1 வீக் நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்களோ அதை திரும்பி வந்து சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் கற்றுக்குறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு சொல்யூஷன்ஸை பார்த்து நீங்கள் அகெயின் பண்ணுறீங்க, ரீகால் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் 1 வீக் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களால் ஒரு லாங்குவேஜை ஈஸியாக மாஸ்டர் ஆக முடியும், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் படிக்க முடியும். எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு நீங்கள் சொன்னதை பார்த்தா. நீங்கள் வந்து நிறைய லாங்குவேஜ் சொன்னீங்க, வெப் டெவலப்மெண்ட் இவ்வளோ லாங்குவேஜ், ஃபுல் ஸ்டாக் இவ்வளோ லாங்குவேஜ், கேம் டெவலப்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஒரு லாங்குவேஜ் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் நீங்கள் நான் சொல்லுவேன், இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லுவேன். ரெண்டுத்துல நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெண்டுமே இப்போ உள்ள டாப் ரன்னிங் டெக்னாலஜி. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஃப்ரண்ட் எண்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, பேக் எண்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு ரெண்டோட வேலையுமே கொஞ்சம் ஈஸியாகவும் ஆகும். நீங்கள் பேக் எண்ட் படிக்கிறீங்க இல்லை ஃபுல் ஸ்டாக் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக்கோட ஃப்ரண்ட் எண்டில் ஜாவா வரும், ஜாவா ஸ்கிரிப்ட் வரும். அண்ட் பேக் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் நோட்.js படிச்சீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிடும். அதுலேயே பைத்தான் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏஐயா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ் நிறையா ஒர்க்கில் பைத்தான் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 டெக்னாலஜி நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பைத்தான் எங்கே படிக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட்டான learnpython.org நீங்கள் படிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு நிறையா இது இருக்கும். நீங்கள் எங்கெங்கேயோ யூடியூப்ல டுட்டோரியலில் படிக்கிறதுக்கு அது ரொம்ப பெஸ்ட் தான். அதுவுமே உங்களுக்கு நீங்கள் படிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா நீங்கள் W3 ஸ்கூலில் படிக்கலாம். அதுலேயே குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் கம்பெனியை வச்சு யூஸ் பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ தேர்ட் நான் சொன்ன மாதிரி என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருக்கு. பட் நான் அகேன் சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் படிக்கிறீங்க, இப்போ ஒன்றுமே இல்லை நீங்கள் ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னா குணால் குஷ்வஹாவோட பிளேலிஸ்ட் இருக்குது. அது செமையான பிளேலிஸ்ட், அதை நீங்கள் படிக்கலாம். ஆனால் டுட்டோரியலில் வந்து நீங்கள் வந்து உள்ள ஃபுல்லாக போயிடாதீங்க, தயவு செஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் வித் மோஷ் இருக்குது, இல்லை learnpython.org இருக்குது, டைரக்ட் வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் படிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து அது நான் சொன்ன மாதிரி W3 ஸ்கூலில் படிக்கலாம், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் C++ படிக்கிறேன், சி படிக்கிறனாலுமே உங்களுக்கு நிறைய யூடியூப்ல இருக்குது. நான் வந்து என்னோட எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போடுறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பிக் பண்ணுறீங்க, செகண்ட் வந்து அதை எப்படி பிகினர்லேருந்து இன்டர்மீடியட்லேருந்து எப்படி அட்வான்ஸ்குள்ளே போகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டக்கப்புறம் டிஎஸ்சி எப்படி கற்றுக்குறீங்க, டிஎஸ்சி கற்றுக்கிட்டக்கப்புறம் லீட் கோடில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. லீட் கோடில் நம்ம எல்லா ப்ராப்ளம் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் 100+ ப்ராப்ளம்ஸ் தான் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டீங்க. இன்டர்வியூவில் போனக்கப்புறம் ஓகே ரம்யா நான் இவ்வளோ படித்து முடிச்சிட்டேன், நான் வந்து இன்டர்வியூவில் போகணுன்னு நான் கிளியர் பண்ணிடுறான்னு கேட்டால் சம்டைம்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த லீட் கோடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டே போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே உங்களுக்கு 1 or 2 hours மேபி எடுக்கலாம். பட் இன்டர்வியூ என்ன டைம் கேட்பாங்க, 45 minutesல நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியே ஆகணும். மீடியமாக இருந்தாலும் சரி, ஹார்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம எல்லாருமே ஸ்டக் ஆகிடும், யோசிக்க டைம் இருக்காது, நம்ம ஒரு கொஸ்டின் தப்பாக படிச்சிடும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் நான் ஃபஸ்ட் இடத்துல உங்களை பண்ண சொல்லலை, கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டைம் செட் பண்ணி தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்டர்வியூவில். ஸோ இதுதான்
அண்ட் ஆல்சோ நீங்கள் எல்லா இன்டர்வியூலையும் போகணும்னு நம்ம ஜெயிச்சிட முடியாது. ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இன்டர்வியூவில் நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து உங்களை க்ரூம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்று பேசும்பொழுது ஆப்வியஸாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாப் கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஈஸியாக ஆகிடலாம். வித்தின் ஒரு 3 to 6 monthsக்குள்ளேயே நீங்கள் வந்து ஈஸியாக ஆகிடலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த டைமில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் தவறாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகிட முடியும். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு டெக் திறமையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தோணுதோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் லைக்கும் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை.